ஆடிப்பெருக்கு வீட்டிலேயே வழிபாடு செய்வது எப்படி? கட்டாயம் வழிபட வேண்டிய ராசிகள் என்னென்ன என்பது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். 12 ராசிகளில் கடகம், விருச்சிகம், மீனம் ஆகியன ஜல ராசிகள். இந்த 3 ராசிகளோடு சந்திரன் உச்சம் பெறும் ரிஷப ராசிக்காரர்களும் ஆடி 18 என்று வழிபாடு செய்தால் அபரிமிதமான பலன்களை பெறலாம் என்கிறார்கள். ஆடி மாதம் 18ஆம் நாளை ஆடி பெருக்கு என்று அழைக்கிறோம். பெருக்கு என்றால் பெருக்குதல் என்று பொருள். இந்த நாளில் தொடங்கும் செயல் எதுவும் பல்கி பெருகும் என்பதால் இதற்கு ஆடி பெருக்கு என்று பெயர். ஆடி பெருக்கு நாளில் விதைத்தால் தை பொங்கலுக்கு அறுவடை செய்யலாம் என்பது தமிழர் மரபில் நீடித்திருக்கும் வழக்கம். இதன் அடிப்படையில் விவசாயத்திற்கு ஆதாரமான ஆறு, குளம், நீர்நிலைகள் போன்றவற்றை போற்றும் விதமாக கொண்டாடப்படும் நாள் ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு என்றதும் எல்லோருக்கும் காவிரி கரையில் செய்யப்படும் வழிபாடுகளே நினைவுக்கு வரும். ஆனால் காவிரி கரையில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, சகலரும் வழிபட வேண்டிய அற்புதமான திருநாள் இந்த ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு நாளுக்கு ஏன் இவ்வளவு ஜோதிட முக்கியத்துவம் என்று பார்க்கலாம். ஆடி மாதம் ஆன்மீக மாதம். காரணம், இந்த மாதத்தில் சூரியன் கடக ராசியில் சஞ்சாரம் செய்வார். கடகம் என்பது சந்திரனுக்குரியது. சூரியனும் சந்திரனும் கூடியிருந்தால் அது அமாவாசை. சந்திரனுக்குரிய வீட்டில் சூரியன் மாதம் முழுவதும் இருப்பதால் இந்த மாதமே புனிதமான மாதமாக கணிக்கப்படுகிறது. அதனால்தான் இந்த மாதத்தில் வரும் அமாவாசையும் உயர்ந்ததாக போற்றப்படுகிறது. சந்திரன் ஜலகிரகம். சந்திரனுக்குரிய கடகராசியில் இந்த மாதம் நடைபெறுவதால் நீர்நிலைகள் வழிபாடு போற்றப்படுகிறது. மேலும் ஆடி 18 அன்றுதான் சூரிய பகவான் கடகராசியில் பூச நட்சத்திரத்திலிருந்து ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு மாறுகிறார். பூச நட்சத்திரம் சனி பகவானின் நட்சத்திரம். அதன் அதிபதி பிரகஸ்பதி என்று அழைக்கப்படும் தேவகுரு. சூரிய பகவான் தேவகுருவின் பார்வையில் இருக்கும்போது கட்டுப்பாடாக இருப்பார். அவர் தேவகுருவின் பார்வையிலிருந்து விடுபட்டு தன் நட்பு கிரகமாகிய புதனின் நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு செல்லும் நாள் ஆடி 18. சூரியனும் புதனும் நட்பு கிரகமாகையால் இன்றைய தினம் தொடங்கும் செயல்கள் எல்லாம் பல மடங்கு பெருகும் என்கிறது ஐதீகம். எனவேதான் இந்த நாளில் தொடங்கும் அனைத்தும் பல மடங்கு பெருகி செழிப்பை வழங்கும் என்பது நம்பிக்கை. வழிபடுவது எப்படி? ஆடி 18 பிரதான வழிபாடு காவிரி தாய்க்கே. எப்படி தீபாவளி திருநாளில் நீர்நிலைகள் அனைத்திலும் கங்காதேவி நிறைந்திருப்பாலோ அதே போன்று ஆடி 18 அன்று காவிரி தாய் அனைத்து நீர்நிலைகளிலும் வியாபித்திருப்பாள். நம் வீட்டில் அன்று கிடைக்கும் நீரிலும் அன்னை காவிரியே நிறைகிறாள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆடி பெருக்கன்று அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் விளக்கேற்றி சுவாமியை வழிபட வேண்டும். பிறகு நீர்நிலைகளுக்கு சென்று அங்கே கரையில் தீபமேற்றி வைத்து அவரவர் வழக்கப்படி வழிபாடு செய்ய வேண்டும். பின் நீர்நிலைகளில் எல்லாம் அந்த நாளில் காவிரி தாயே நிறைந்திருப்பாள் என்பதால் மனதார தொழுது காவிரி தாய்க்கு மங்கள பொருட்களான காதோலை கருகமணி, மஞ்சள் கயிறு, பலகாரம், புஷ்பம், அக்ஷதை, மஞ்சள் ஆகியன சமர்ப்பிக்க வேண்டும். சிலர் தீபமேற்றி மங்கள பொருட்களோடு நதியில் மிதக்க விட்டு வணங்குவார்கள். இது காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த நாளில் நிவேதனமாக கலந்த சாதம் செய்து வழிபடுவார்கள். கலந்த சாதத்தில் தயிர் சாதமும் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பார்கள். தாலி பெருக்குதல். புதிதாக திருமணமான பெண்கள் ஆடி பெருக்க நாளில் தாலி பெருக்குதலை செய்யலாம். பிற சுமங்கலிகள் நதிக்கரைக்கு சென்று தாலி கயிறு மாற்றிக்கொள்வதும் உண்டு. ஆனால் எல்லா சுமங்கலிகளும் தாலி கயிறு மாற்றிக்கொள்ள வேண்டுமா என்றால் அது கட்டாயம் இல்லை என்றே சொல்லலாம். சிலர் மஞ்சள் கயிற்றை மூத்த சுமங்கலிகள் அல்லது கணவன் கையில் கொடுத்து கட்டிக்கொள்வதும் உண்டு. இவ்வாறு செய்வதன் மூலம் நித்திய சுமங்கலி பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை. மேலும் வாழ்க்கை மங்களகரமாக அமைய இந்த நாளில் திவ்ய மங்களங்கள் ஆகிய பாக்கு, வெற்றிலை, மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, வளையல் ஆகியவற்றை பிற சுமங்கலிகளுக்கு தானமாக வழங்குவது சிறப்பு. இந்த நாளில் நமக்கு கிடைக்கும் சுமங்கலிகளின் ஆசீர்வாதம் பல மடங்கு புண்ணியத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது.